பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத் திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகிருணாத்து மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரநாகி விட்டோபா சாரீகா தெய்வநாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி. புண்டலீகவரதா ஹரி விட்டலா. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழையில் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றினீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். முதல் 5 பாசுரத்தில் ஆண்டாள் பரதத்துவம், ஆச்சரியமான திருப்பார்க்கடல் விஷயம், பகவானுடைய அவதார விஷயம், அந்தர்யாமி விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறார். 6வது பாசுரத்திலேருந்து ஒரு 10 பாசுரங்களுக்கு தன்னுடைய தோழிகளை எழுப்புறார்.
புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழுசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கீச்சு கீச்சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணன்மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பளவும் நவின்றேலோர் எம்பாவார். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானு ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆண்டாள் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி எழுப்பலாம். அடுத்த பாசுரம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கனைத்திளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலைவீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாளுடைய திருப்பாவை ரொம்ப விசேஷம். ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கவா அத்தனை பேருமே தமிழ்காராதான், தமிழ் தெரிஞ்சவாதான். எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்க வேண்டியது திருப்பாவை. இந்த மார்கழி முடியறதுக்குள்ள திருப்பாவை 30 மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க. திருப்பாவை 30 தெரிஞ்சா நீங்காத செல்வம் நிறைந்து. கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை ஏண்டானா வேதம் அனைத்திற்கும் வித்தாகும். வேதம் அனைத்துக்கும் எதிரா ஆழ விருட்சத்தினுடைய விதை எது அப்படின்னா ஆண்டாளுடைய திருப்பாவை. அவ்வளவு சுலபமான விஷயம். அதனால அதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்டா நமக்கு நல்லது. அடுத்த பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் உம்பினகான் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார்
எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன்றழையேன்மின் நங்கை நீர்காள் போதருகின்றேன் பல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் பல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஓதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவா. இந்த முதல் 5 பாசுரம் பரதத்துவம் திருப்பார்கடல் விஷயமெல்லாம் சொன்னான். அடுத்த 10 பாசுரங்களில் தோழிகள் எல்லாம் எழுப்புறா. 11 ஆழ்வார்களையும் எழுப்பிடுறான் ஆண்டாள். 16வது பாசுரத்தில் அழகா நந்தகோபனுடைய கோவில் வாசல் போய் அந்த கோவிலில் வேலை பண்ணுறவாக்கிட்டே என்னை உள்ள விடுங்கோ, நான் பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு கெஞ்சறான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் நேரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிரழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவார். வாசலில் இருக்கிறவன் கிட்ட அழகா உத்தரவை வாங்கிட்டு தன் எழுப்பின தோழிகளெல்லாம் கூட்டுண்டு உள்ளே ஓடுறான். போன உடனே கிருஷ்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடலை கண்ணன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கானோ அவரை சொல்லி எழுப்புறான். அடுத்த பாசுரம் என்ன? அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினாய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொரு கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். நந்தகோபர் யசோதையெல்லாம் எழுந்து வந்தாளாம். பலராமனும் வந்துட்டாராம். கண்ணன் வரலையாம். ஏன்னா கண்ணன் நப்பின்னை பிராட்டியோட படுத்துட்டுருக்கான். அதனால் நப்பின்னை பிராட்டிக்கு அழகா ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடுறா. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வெளியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். 18 பாசுரம். ஏண்டா திருப்பாவை டெய்லி சொல்லணுமா? நாங்கள் வீட்டில் சொல்ல மாட்டோமா? இங்கே உட்காந்து சந்துகாராம் சரித்திரம் சொல்லலாமே அப்படின்னா, ஆண்டாளுடைய திருப்பாவையே சுவாமி ராமானுஜர் தன் ஆயுசுடைய கடைசி நாள் வரைக்கும் டெய்லி ஜபிச்சுட்டு இருந்தாராம். 120 வயசு இருந்தார் சுவாமி ராமானுஜர். டெய்லியே சுவாமி ராமானுஜர் திருப்பாவை சொல்லிட்டு தான் எழுந்துப்பார், திருப்பாவை சொல்லிட்டு தான் வீதியில் நடப்பார். அப்போ அந்த திருப்பாவை நம்ம ஜபிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அதுவும் வைகுண்டபதி சந்நிதியில் இருந்து சொன்னோம்னா கோட்டி ஜன்மஸ் கொடுத்தோம். அதுவும் மார்கழி மாதம், அதுவும் இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, தொண்டரடிப்புடியாழ்வார் பிறந்த நாள், இவ்வளோ விசேஷங்கள். மார்கழியே விசேஷம்தான். இதை நாளைக்கு இன்னொரு விசேஷம், கூப்பிடுற தூரத்தில் நடக்கக்கூடிய விசேஷம். முடிஞ்சவா கட்டாயம் போகலாம், முடியணும். நாளைக்கு ஆண்டாள் தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வருவா. ஆண்டாளும் ரங்கமன்னாரும் மார்கழி மாசத்துல அழகா வேதப்பிரான் பட்டர் பெரியாழ்வாருடைய திருமாளிகை இருக்கு இல்லையா, அவள் வீட்டுக்கு நாளைக்கு வர ஆண்டாள். தன்னுடைய பிறந்தாத்துக்கு வர ஆண்டாள். அதுக்கு வாசல்ல அவள் வீட்டு திண்ணையில் நல்லா விளைஞ்ச காய்கறிகள்லாம் அப்படி பரத்தி வைப்பாள். பச்சை காய்கறிகள்லாம், பச்சை பரத்துறதுன்னு பேர். பக்கம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க விவசாயிகள்லாம் விளைஞ்ச காய்கறிகள்லாம் கொண்டு வந்து ஆண்டாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவா. அதை வீட்டில் அந்த திண்ணையில் அப்படி பரத்தி வைப்பா. ஆண்டாள் விசேஷமாக ஆத்துக்காரரோட மாப்பிள்ளையும் பொண்ணுமா அப்படி வருவா. அவளுக்கு அழகாக மாலை மரியாதைலாம் பண்ணி மணி பருப்பு அப்படின்னு ஒரு பக்ஷணம், அது என்னெல்லாம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவில்பட்டி எங்கேயும் கிடைக்காது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் கிடைக்கும். நாளைக்கு மட்டும்தான் கிடைக்கும். வேணுமா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டாளுக்கு கொடுக்கறது வேணும்னா காலங்காத்தால் எழுந்து ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லாட்டி முடிஞ்சோடனே ராத்திரி உபன்யாசம் முடிஞ்சோடனே பஸ்ஸை பிடிச்சின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிடுங்கோ.
காலங்காதால் அப்படி மார்கழி மாதம் சுற்றி சுற்றுங்கோ, ஆச்சரியமாக ஆண்டாள் வரதை பாருங்கோ, மணிப்பருப்பை வாங்கிட்டு எனக்கும் கொண்டு வாங்க. அப்போ பெரிய பாக்கியம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கூப்பிடுற தூரத்தில் தான் ஆண்டாள் இருக்கா. அப்போ நம்முடைய பாரத தேசத்தில் ஒவ்வொரு நாளுமே பகவத் சம்பந்தமான அனுபவங்கள் நமக்கு வாச்சுட்டே இருக்கு. அதில் நமக்கு சந்த் துக்காராமுடைய அனுபவமும் மார்கழியில் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. சந்த் துக்காராம் சதா சர்வதா பாண்டுரங்க தியானம் பண்ணின்னு இருக்கா. உயர்ந்த நிலைமையில் இருந்த பொழுதும் பாண்டுரங்க தியானம் பண்ணார். அதாவது பணம் இருக்கு, வாழ்க்கையில் ஒரு குறை இல்லை, அப்பொழுதும் விட்டல் 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 ஜபிச்சுட்டு இருந்தார். எல்லாத்தையும் இழந்துட்டு வியாபாரத்தில் நஷ்டமாயாச்சு. என்ன கஷ்டம் வந்தாலும் விட்டல் நாமத்தை அவர் விடவே இல்லை. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்னு ஆண்டாள் சொன்னா போல விட்டல 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 விட்டல் விட்டல 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 விட்டல் விட்டல 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 அப்படி ஜெபிச்சுட்டே இருந்தார். இந்த மனசு என்ன தெரியுமா பண்ணும்? ரொம்ப ஏமாத்தும் நம்மளை. சாதாரணமாக நம்ம மனசு நம்மளை ஏமாத்திடும். எனக்கு உடம்பே முடியலை, நான் கலப்பாக இருக்கேன், எல்லாரும் என்னை பார்த்து கவனிக்கவே மாட்டேங்கிறா, இப்படியெல்லாம் நம்ம மனசு நம்மளை ஏமாத்திடுறது. அடுத்தவாளுடைய பச்சாதாபத்துக்கெல்லாம் ரொம்ப ஏங்குறோம். அவசியமே கிடையாது. மனுஷாளுடைய பச்சாதாபம் எல்லாம் சும்மா வெளிவேஷம்தான். பகவானுடைய இரக்கம்தான் ரொம்ப வசதி. அழகா பகவன் நாமத்தை ஜபிக்கிறார். இவர் பண்ண ஜபத்தினாலே அவருடைய மனைவிக்கு பாண்டரங்கன் மேல பக்தி எல்லாம் கிடையாது. ஆனா பகவான் அவர் காலில் தைச்ச முள்ளு வரைக்கும் எடுத்து விடுறார். அப்ப பகவான் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒத்தாசை பண்ணுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த விஷயத்துக்கு நான் பக்தி பண்ணி பிரார்த்தனை பண்ணி நாம ஜபம் பண்ணி இதை நான் அடையணும் அப்படின்னு சில விஷயங்களை வச்சுட்டு இருக்கோம். இப்போ வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், இல்லாட்டி ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லாட்டி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இப்படி சில விஷயங்கள்லாம் நம்ம பெருசு அப்படின்னு உலகத்தில் அபிமானித்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிரார்த்தனை பண்ணால் போதும், நாம ஜபம் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அவசியம் இல்லை. எல்லா விஷயமுமே பகவானுடைய கிருபையினாலே தான் நடக்கிறது. அந்த ஆவலி காலில் தைச்ச முள்ள கூட பகவான் தானே எடுத்து விடுறார். இன்னைக்கும் இந்த பண்டார் மலை பம்பாநாத் பர்வதம்னு தேகுல இருக்கு. அங்கே போனால் அழகா பாண்டரங்கனுடைய மூர்த்தி உண்டு. எல்லா இடங்கள்லையும் பாண்டரங்கன் இடுப்பில் கை வச்சுட்டு இருப்பான் இல்லையா, அந்த இடத்துல பாண்டரங்கன் அழகா இந்த ஆவலியுடைய காலை தூக்கி தன் மடியில் வச்சுட்டு அழகா ஜோரா அந்த முள் எடுக்கிற மாதிரி ஒரு சிலாரூபம். அது இல்லாமல் துக்காராம் எந்த இடத்துல தியானம் பண்ணாரோ அந்த இடத்துல இடுப்பில் கையை வச்சுட்டு பாண்டரங்கன் உண்டு. அழகான துக்காராம் கையில் தம்பூரா வச்சுட்டு இருக்கிற ஒரு மூர்த்தி உண்டு. அங்கே போனாலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அப்படியே அந்த தியானம் தானாக சித்திச்சிடும். எப்படி ஸ்ரீபெரும்புதூர்லாம் போனால் ராமானுஜர் சாநித்தியத்தை உணர்றோம் இல்லையா? இப்போ ஆழ்வார் திருநகரி போனோம்னா திருப்புலி ஆழ்வார்கிட்ட போனாலே என்னமோ ஒரு சந்தோஷம். இந்த இடத்துல தானே நம்மாழ்வார் தபசு பண்ணா அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயாச்சுன்னா இங்கே தானே ஆண்டாள் பிறந்தாள் அப்படின்னு ஒரு குதூகலம். அந்த மாதிரி அந்த பண்டார் மலை போனோம் அப்படின்னாலே அங்கே சந்த் துக்காராமுடைய சாநித்தியத்தை இன்னைக்கும் நன்னா உணர முடியும். ஒரு சின்ன மலை தான் அது, ரொம்ப ஒரு பெரிய மலையெல்லாம் கிடையாது, ஒரு குட்டி மலை தான். நம்ம வல்லநாடு மலையெல்லாம் இருக்குது பாருங்க, அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ கூட நான் சொல்கிறேன், அது கூட பெருசு தான். ரொம்ப சின்ன மலை. அந்த மலையில் மேலே வரைக்கும் வண்டி போகும், பெருசாக ஏறி இறங்க வேண்டாம். நிறைய பேர் சும்மா ஏறி இறங்குவார்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மலையில். இன்றைக்கும் அங்கே பகவத் சாநித்தியம் உண்டு. இன்றைக்கும் நிறைய பேர் அங்கே அபங்கம் எல்லாம் பாடின்னு இருப்பாள். அப்படி துக்காரம் பகவத் தியானம் பண்ணுறார். பகவான் சொன்னான், இந்த ஆவலி டெய்லி 18 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்கா, வேண்டவே வேண்டாம். இனிமேல் நீ வீட்டில் இருந்துட்டு பக்தி பண்ணு. நீ எங்கே இருக்கியோ அங்கே நான் உன் கூட இருக்கேன். அதானே வேணும். நம்ம எங்கே இருந்தாலும் அங்கே தெய்வம் சத்தியமாக உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்கள் கடமையை பண்ணலாம், தானாகவே தெய்வம் உங்களை தேடிண்டு வரும்.
கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. ஜனக மகாராஜா தெய்வத்தை தேடிண்டு எங்கேயுமே போகலை. தான் பாட்டுக்கு தன்னுடைய மிதிலா தேசத்தில் இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு இருந்தார். தானாகவே சீதா மாதா குழந்தையா கிடைச்சா. தானாகவே ராமச்சந்திர மூர்த்தி மிதிலா தேசத்துக்கு வந்து மாப்பிள்ளையா ஆனா. அப்போ நாம் பக்தி பண்ணிட்டு இருந்தா போதும். இருக்கும் இடத்துல இருந்துட்டு நன்னா பக்தி பண்ண பழகிட்டேன்னா தானாகவே எங்கே போனாலும் பகவத் தியானத்தை உணர முடியும். அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரி சந்த் துக்காராம் வீட்டுக்கு வந்துட்டும் பக்தி பண்ணிட்டு இருக்கார். ஆவலிக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, ஒரு பெருசாக ஒரு வேலை வெட்டிக்கு போகலைனாலும் பரவாயில்ல, ஏதோ வீட்டில் இருந்தார்னா ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு மனைவிக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் யார் அப்படின்னா கணவன் தானே. கல்யாணம் ஆயாச்சு அப்படின்னா மாரல் சப்போர்ட் யாருன்னா கணவன் தான். அவன் தான் நம்பிக்கை, தைரியம், பலம் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். அந்த கணவன் சரியில்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். துக்காராம் வீட்டில் இருந்தால் அவளுக்கு ஏதோ ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். அவர் பெருசாக பொறுப்பாக நடந்துக்கல, ஆனால் அவர் பாட்டு இருக்கிறதுனால வீட்டில் ஒரு தெய்வீகம். அவளுக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் அவர் வீட்டில் இருந்தார்னா ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, இதெல்லாம் தானாக வந்துடுறது. அதனால் சரி பரவாயில்ல, எப்படியோ பூசி மொழிகி அவள் குடும்பத்தை நடத்தின்னு இருக்கா. துக்காராம் எப்பொழுதும் உட்கார்ந்து பகவத் தியானம், பாண்டுரங்க பஜனை. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा. दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा. पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा. अनाथनाथा पांडुरंगा आश्रितनाथा पंढरीनाथा. अनाथनाथा पांडुरंगा आश्रितनाथा पंढरीनाथा. सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा. सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा. पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा. 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 இப்படி பஜனை பண்ணிட்டே இருக்கா. வீட்டில் சும்மா இருக்கும் போதெல்லாம் பஜனை பண்ணுங்க, சுலபமாக தானே இருக்கு. டெய்லி டெய்லி இதே பாடணுமா அப்படின்னா டெய்லி பாடினா தான் ஆயுசு முழுக்க வரும். ஆயுசு முழுக்க வந்தால் தான் அந்திம காலத்தில் பாண்டுரங்கா பண்டரிநாதான்னு வரும். அது வரத்துக்கு தான் இவ்வளவு பிரயத்தனம். அப்போதைக்கு இப்போதே பாடி வைத்தேன், நீங்களும் கூட பாடணும். அப்போ என்ன ஆகும்னா
தானாக வந்துடும். இந்த நாக்கு பழகிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்ன்றோம் இல்லையா, நாமஜபமும் நாப்பழக்கம் தான். வந்துடுது அப்படின்னா தானாக நாமஜபம் வந்துடும். அப்போ நம்ம மனசனுடைய தேவையில்லாத சிந்தனைகள்லாம் தானாக விடுபட்டு போகும். என்ன ஆகுறதுன்னா நம்முடைய மனசு சிந்தனை பண்ணி தான் கவலைகளையும் கஷ்டங்களையும் அதிகப்படுத்திக்கிறது. நாமஜபம் பண்ணிகிட்டே வந்தோம் வச்சுக்கோங்களேன், இந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் மனசு விடுபடும், பலம் கூடும், பக்தி கூடும். அப்போ தானாகவே பகவான் எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுப்பான். இப்படியே ஜபிச்சுட்டு இருந்தா சத்தியமா பண்டரிபுரம் அழிச்சுண்டு போவான். அவன் தரிசனத்தை நிச்சயமா கொடுப்பான். அதுக்காகத்தான் இத்தனையும். எதுக்குடா அப்படின்னா, சீக்கிரம் போய் பண்டரிபுரம் பாத்திர வேண்டாமா, இன்னும் 4 நாளில் நாங்கள்லாம் கிளம்பின்னு இருக்கோம், இந்த வாட்டி வர முடியாது, அடுத்த வாட்டி வந்துட வேண்டாமா, மானசீகமா வந்துட வேண்டாமா, பண்டரிபுரம் போய் பாண்டரங்கனை பாத்திர வேண்டாமா, கையினால பிடிச்சு பாத்திர வேண்டாமா, அந்த பண்டார் மலையில உட்காந்துட்டு ஆடி பாடி குதிக்க வேண்டாமா, சந்த் துக்காராம் இடத்துல உட்காந்துட்டு நம்மளும் ஆஹா ஏ பாண்டரங்கா காட்சி கொடுன்னு கதற வேண்டாமா, சந்த் துக்காராம் வாழ்ந்த தேகுல போய் அவர் வீட்டில் போய் விழுந்து பரண்டு அழ வேண்டாமா, அப்படியே ஒரு அங்க பிரதட்சணம் பண்ண வேண்டாமா, துக்காராம் மூர்த்தியை இறுக்கி கட்டி பிடிச்சிக்க வேண்டாமா, இந்திரியாணி நதியில இறங்க வேண்டாமா, அந்த துக்காராம் அனுபவிச்ச தேகுல இருக்கிற பாண்டரங்கனை கண்ணத்தை பிடிச்சு கிள்ள வேண்டாமா. அப்ப இதெல்லாம் அனுபவிக்கணும்னா நிறைய பஜனை நாம ஜபம், அது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. இச்சுவை தவிர வேற வழி இல்லை. ஜபிக்கணும், பார்க்கணும், பாண்டரங்கனை பார்க்கறது வேற எதுவுமே முக்கியம் இல்லை. துக்காராம் அப்படி ஜபிச்சுட்டு இருக்கா. அப்ப ஆவலி குளிச்சுட்டு இருக்கா. அவருடைய மனைவி ஜீஜாயி, ஆவலி, அவளுக்கு 2 பேர் உண்டு. அவ குளிச்சுட்டு இருக்கா. அப்ப வாசல்ல ஒரு 7 பிராமண ஸ்திரீ வந்து கைகூப்பி, ஐயா நல்ல துணி இல்லை உடுத்திக்கிறதுக்கு, ஏதான ஒரு பழைய துணி இருந்தா கூட கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு கேட்டா. சந்த் துக்காராமுக்கு எல்லாரும் தன்னுடைய குடும்பம் அப்படின்னு பார்க்குற ஒரு மனசு. இந்த ஆவலி குளிச்சுட்டு இருக்கா. அன்னைக்கு யாரோ சொந்தக்காரரோட கல்யாணம், அதுக்கு எல்லாரும் போவா. இவள் இருக்கிறத ஓரளவுக்கு நல்ல புடவையாக எடுத்து அப்படி செவுத்துக்கட்டையில் போட்டுவிட்டு அவள் குளிச்சுட்டு இருக்கா. அப்போ இந்த வயசான ஒரு இள வயசு ஸ்திரீ அவள் வந்துவிட்டு அப்படி போ, அங்கங்கே கிழிஞ்சிருக்கு வஸ்திரம் எல்லாம், வேற துணி இல்லையா மாற்றிக்கிறதுக்கு அப்படின்னா. சந்த் துக்காராம் இப்படி பார்த்தா, அவர் பாட்டுக்கு ஜெபிச்சுட்டு இருந்தார். அப்படியே காமிச்சார், எடுத்துட்டு போகணுட்டார். அங்கே உள்ள அவள் குளிச்சுட்டு இருக்கா மனைவி, அவளுக்கும் வேறு நல்ல துணி கிடையாது, இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போகணும், அவருக்கு இந்த எந்த சிந்தனையுமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத், எல்லாம் கிருஷ்ண ரூபம்தான். அவள் பாட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னுட்டா. உடனே அவள் பார்த்தா நல்ல புடவையாக இருக்கும், எடுத்துனுட்டா. ஐயா நீங்கள் ரொம்ப நன்னா இருக்கணும், இவ்வளோ நல்ல புடவையை கொடுக்குறேன்னு போயிட்டே இருந்துட்டா. சத்தம் போடாத, உனக்கு புடவை கிடச்சது, எனக்கு வேஷ்டி போயிட போகிறது, நீ முதல்ல கிளம்புன்னுட்டா. உடனே அவள் பாட்டுக்கு அப்படி கிளம்பி போயிட்டா. இவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணார். அப்படி பார்த்தா ஆவலி குளிச்சுட்டு இப்படி மேலே தடவர புடவையை காணலை. ஐயோ என் புடவையை காணலையேன்னு கத்தினார். துக்காராம் ஒரு துள்ளினா எழுந்து ஓடி போயிட்டார் வீட்டு விட்டு வெளியில். ஒரே ஓட்டம்தான். நிறைய பேர் பார்த்தோம்னா வெளியில புலி தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அத்தனை ஆச்சரியம். சில பேர் சொல்லுவா, ஆமா ஆமா வீட்லையும் நான் புலி தான், ஆனா மேல துர்கா உட்காந்துட்டு இருப்பா அப்படின்வா, துர்கா மாதா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆச்சரியம். இவர் பாட்டுக்கு எழுந்து போயிட்டார். அவருக்கு கொடுத்தோன்னு திருப்தி. ஆனா இவளோட சண்டை போட முடியாது இல்லையா. பெரியவாளுக்கெல்லாம் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வீண் விவாதங்கள்ல என்னைக்குமே ஈடுபாடு கிடையாது. ஆனால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா. வாக்குவாதம் வளர்ந்துட்டே இருக்கும். நமக்கு அதுதான் ரொம்ப ருச்சியாக இருக்குது. அன்றைக்கி அப்படி சொன்னல, சொல்லு திரும்ப சொல்ல இப்படி தானே சொன்னேன். அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைக்கு நம்ம ஒரு அர்த்தம் சொல்ல, அவள் ஒரு அர்த்தம் சொல்ல, இப்படி சண்டையை வளர்த்து அது இப்படி போயிட்டே இருக்கும் வச்சுக்கோங்க. இப்படி தானே சின்ன சின்ன சண்டைகள்லாம் பெருசாகி குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு போய் கடைசியில் பங்காளி சண்டை என்னமோலாம் சொல்கிறோம். எல்லாம் பார்த்தோம்னா ஒரு வார்த்தை விட்டுட்டோம், சண்டையை வளர்த்துட்டோம், அப்படியே போயிட்டே இருக்கு. ஜென்மாந்திரத்துக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் அந்த சண்டை சச்சரவு போகிறது பார்க்குறோம் இல்லையா. கடைசியில் விசாரித்து பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய சண்டைக்கு அவசியமே கிடையாது, அர்த்தமே கிடையாது. ஆனால் மனுஷாளுடைய அகம்பாவம். பெரியவாள்லாம் அந்த சண்டை வம்புக்கெல்லாம் போகிறதே. அவர் பாடு கிளம்பி போயிட்டா. அவர் அந்த பக்கம் போயாச்சு. ஆவலி புலம்பின் இருக்கா. அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு போகிறவாள்லாம் இவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. வந்துட்டு ஆவலி வாவா நேரமாகிறதுன்னு அவன் என்னத்தை சொல்ல முடியும். வேறு நல்ல புடவை கிடையாது. உள்ளே உட்காந்துன்னு அழுதுன்னு இருக்கா. குளிக்கிற இடத்துல உட்காந்துண்டு இவெல்லாம் ஆவலி வாவா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கோ கோபமான கோபம். இந்த மனுஷன் வீட்டில் இருந்தாலும் தொந்தரவாக இருக்குது, இல்லைனாலும் தொந்தரவாக இருக்குது.
ஏதோ ஒரு நல்ல புடவை இருக்குது, கல்யாணத்துக்கு கட்டிட்டு போகலான்னு பார்த்தா அதையும் கெடுத்தாள். வேறு யாருமே கிடையாது, யாரோ ஒருத்தி புடவை கேட்டா, அது மட்டும் என் காதில் விழுந்தது. இந்த மனுஷன்தான் எடுத்து கொடுத்துருப்பார். இப்போ இவர் பாட்டுக்கு போயிட்டார். பந்துக்கள் முன்னாடி நான் அவமானப்பட்டு கிடக்கிறேனே, இத்தனையும் நினச்சா அடுத்த நிமிஷம் பாண்டரங்கன் மேலே கோபம் திரும்பிடுது. ஆதிக்கார மேலே அந்த கோபம் எல்லாம் பாண்டரங்கன் மேலே திரும்பிடுது. எல்லாம் அந்த கருப்பன் பண்ணுற வேலை. கிருஷ்ணனை கருப்பன்னே கூப்பிடுறாரு. பாண்டரங்கன் இந்த கருப்பன் பண்ணுற வேலை. தானும் ஒழுங்காக இருக்க மாட்டான், அடுத்தவாளையும் ஒழுங்காக இருக்க விட மாட்டான். என்னமோ திரௌபதிக்கு புடவையை கொடுத்தான்லாம் சொல்கிறான். ஒரே ஒரு பொம்பளைக்கு தான் புடவையை கொடுத்தான். இந்த மார்கழி